கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். எனக்கருமையானவர்களே, இந்த இடத்துல பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். எவ்வளோ ஒரு சாட்சியான ஜீவிதம் பார்த்தீங்களா? யாருக்கும் பாரமாக இருக்க நான் விரும்பவில்லை. யாரிடத்திலும் நான் உனக்கு பாரம் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக, மற்றவர்களிடத்தில் கையேந்த கூடாது என்பதற்காக பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்தோம். இரவும் பகலும் வேலை செய்து சம்பாதித்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தையை மக்களிடத்தில் பிரசங்கித்தார்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் இந்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. நாமும் கூட கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் செக்குலர் ஜாபில் வேலையில் இருக்கேன், நான் எப்படி ஊழியத்தை செய்ய முடியுமா? நாம் வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரவும் பகலும் வேலை செய்து ஊழியம் செய்திருக்கிறார். எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கார், எவ்வளோ சாட்சியாக வாழ்ந்தார். நமக்கு ஒரு முன்மாதிரியான ஜீவிதம் இல்லை. இந்த நாட்களில் நம்முடைய ஜீவிதம் அல்லது நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்வின் ஜீவிதம் எப்படியாக இருக்கிறது? நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் உழைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அதற்குத்தான் பலன் தந்திருக்கார். அதுக்கு தான் கர்த்தர் நல்ல கிருபையை தந்திருக்கார், நல்ல சரீரத்தை தந்திருக்கார். நாம் உழைக்கணும். உழைத்து சம்பாதித்து கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய வேண்டும். கர்த்தர் ஒரு நாளும் ஒருவருக்கும் அவர் கடனாளி அல்ல. என கருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம்மை நமக்காக அர்ப்பணிப்பார். நீங்கள் செய்து பாருங்க, ஒரு பெரிய மேன்மையை நம்ம பார்க்க முடியும். பவுல் இரவும் பகலும் வேலை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். நம்முடைய முன்மாதிரி இந்த நாளில் ஒரு பொருத்தனை எடுக்கலாமா? நானும் அதை பின்பற்றுவேன் ஆண்டவரே என்று சொல்லலாமா? எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். எவ்வளோ ஒரு மகிமையான முன்மாதிரியான ஜீவிதம். என் கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவித்த ஒரு தேவ மனிதன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எங்களுடைய வேலை செய்கிற நேரம் போக மற்ற நேரங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. உங்கள் கிருபையினால தாங்கி வழி நடத்துங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.